அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஆர் சண்முகலட்சுமி. மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் வடக்கு வலையப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். ஆன்லைன் கல்வி ரேடியோ, இணையவழி கல்வி வானொலி, அது எனக்கு அப்படி அறிமுகமாச்சுன்னா, தொடக்க கல்வி டீம் அப்படிங்கிறதுல நான் கார்த்திக் சாரோட இணைஞ்சி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த கொரோனா காலத்தில் திடீர்னு ஒரு கற்றல் இடைவெளி மாணவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ கார்த்திக் சார் சொன்னார், டீச்சர் இப்படி ஒரு ரேடியோ ஆரம்பிக்க போகிறோம், அதில் உங்களால் கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு. எனக்கு முதல்ல நிறைய தயக்கம் இருந்துச்சு. எப்படி நம்ம வாய்ஸ் இந்த செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருந்தேன். அது இல்லாமல் நான் கொஞ்சம் வேகமாகவும் பேசுகிறதுனால இது மாணவர்களுக்கு புரியுமான ஒரு டவுட்டு. நம்ம நேரில் பேசும்போது மாணவர்களுக்கு நேரில் கிளாஸ் எடுக்கும்போது மாணவர்களுக்கு இது புரியும், நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் ரேடியோவிலங்கும்போது அவனுக்கு எப்படி அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது யோசனையாக இருந்துச்சு. அப்போ கார்த்திக் சார்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், மேடம் நீங்கள் எடுக்கிற முறை தான் முக்கியம், உங்கள் வாய்ஸ் முக்கியம் கிடையாது. நம்ம ஒன்றும் ரேடியோ மிர்ச்சி நடத்தலை, நம்ம மாணவர்களுக்கு எப்படியாவது பாடத்தை கொண்டு போய் சேர்க்கணும் தான் நம்ம இந்த முயற்சி எடுக்கிறோம். அதனால் உங்கள் வாய்ஸ் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் எடுக்கிற முறை தான் முக்கியம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் தைரியம் அதில் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் நிறைய அதில் சம்மந்தமாக நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸு, பட்டதாரி ஆசிரியர் திருப்பதி நெல்லை சண்முக வடிவு, அதுக்கப்புறம் இன்னொரு இடைநிலை ஆசிரியர் சுகந்தி டீச்சர், அவங்களும் கிளாஸ் எடுத்தாங்க. இந்த கிளாஸ் எடுக்கிறதுனால எங்கள் பசங்களும் அதை அவங்க ரேடியோவில் எங்கள் வாய்ஸ் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. டீச்சர் உங்கள் வாய்ஸ் நாங்கள் இன்றைக்கி கேட்டோம் டீச்சர் அப்படின்ட்டு. அந்த கொரோனா டயத்தில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது நேரடியாக சொல்லவும் செஞ்சாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, மிஸ் நாங்கள் உங்கள் வாய்ஸை கேட்டோம், நீங்கள் ரேடியோவில் பாடம் எடுக்கிறீங்க, நல்லா எடுக்கிறீங்க மிஸ் அப்படின்னு பேரண்ட்ஸே நிறைய பேர் சொன்னாங்க. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஆன்லைனில் இப்படி கிளாஸ் எடுக்கிறது தெரிஞ்சு எங்கள் ஏஓஸ் வட்டார கல்வி அலுவலர்கள் எங்கள் ஸ்கூலுக்கே எங்கள் ஹெச்எம்சியும் எங்களையும் பாராட்டினாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்படி கிளாஸ் எடுக்கிறதுனால எனக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு டீச்சர் அவார்ட் காரைக்குடி லைன்ஸ் கிளப்பில் கொடுத்தாங்க. இது என்னோடய வாழ்க்கையில் என்னோடய ப்ரொஃபஷ்னலாக ஒரு பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். இது எனக்கு இந்த ஆன்லைன் கல்வியுடைய மூலம் தான் எனக்கு இது கிடச்சிச்சு. ஒரு பெஸ்ட் டீச்சர் அவார்டு இது என்னோடய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் முதல் பட்டதாரி நான் தான். கவர்மெண்ட் டீச்சர் ஜாப்புங்கிறது எங்கள் கிராமத்தில் ஒரு பெரிய கனவு. அப்படிங்கும்போது அதில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேங்கும்போது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எங்கள் வீட்லேயும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, எங்கள் அப்பாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய அவார்ட்ஸு நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிச்சு. ஆனாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ எனக்கு தெரிஞ்சதுனால என்னோடய திறமை என்னால் வெளிப்படுத்த முடிஞ்சிச்சு. இப்போ அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கூல் ஆரம்பித்தப்பறம் என்ன பண்ணுறது, நம்ம பாடம் நடந்த பசங்களால் கேட்க முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு மாணவர்களை அவங்களே பேச வைக்கிறது, அவங்களையும் பேச வச்சு அதை நம்ம ரேடியோவில் ஒளிபரப்புனா அவன் வாய்ஸ் அவன் கேட்கும்போது அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் அதை யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வாய்ஸை நம்ம ரேடியோவில் கேட்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, அப்போ அவன் குட்டி குழந்தை அப்படிங்கும்போது இன்னும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பித்தான். அப்படிங்கும்போது அவனோட ஆடியோஸை நம்ம இந்த கல்வி ரேடியோவில் முக்கிய நிகழ்வுகள், சுதந்திர தினம், குடியரசு தினம், குழந்தைகள் தினம், இதில் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களால என்ன முடியுமோ, இப்போ ஒன்றாப்பு பார்த்தோன்னா ஒரு சின்ன ரைம்ஸு இந்த மாதிரி கூட நாங்கள் பதிவு பண்ணி அனுப்பி போட பேரண்ட்ஸ் மத்தியில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு. டீச்சர்ஸ் நம்ம பிள்ளைகளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு எங்கள் ஊரை வடக்கு வலையப்பட்டியை பொறுத்திருக்கு பேரண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டு. டீச்சர்ஸ் எவ்வளோ தூரம் செய்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க எங்களை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு நிகழ்வு முடியும் சர்டிஃபிகேட் கொடுத்து அவனை நாங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறது பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் ஆக்சன் ரிசர்ச் பண்ணேன். எங்கள் மதுரை மாவட்டத்தில் கல்லுப்பட்டி டயட்டில் ஆக்சன் ரிசர்ச் பண்ணேன். அதில் லகர வேறுபாடு, அந்த வேறுபாடுக்கு எங்கள் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவர்களை தான் நான் எடுத்திருந்தேன். அப்போ அவங்கள பேச வச்சு அந்த ஆடியோவை அவங்களுக்கு நான் கேட்க வச்சேன். இப்படி ஆன்லைன் கல்வி ரேடியோவில் நாங்கள் இப்படி இது பண்ண போகிறோம்டா அப்படின்னு சொல்லி போடும்போது அவன் வாய்ஸ் அவன் திருப்பி கேட்கும்போது அந்த லா வேறுபட அவனால் சிறப்பாக புரிஞ்சுக்க முடியுது. இது நான் கண்கூடாக பார்த்தேன். அவனோட வாய்ஸை அவன் அந்த ரேடியோ மூலம் கேட்கும்போது அவன் அந்த வேறுபட ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறான். நம்ம இந்த இடத்த தப்பு விட்டுருக்கோம், இதை இப்படி சொல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறான். இப்போ இந்த மின்மினிகள் மின்னிதழ்
மின்மினியில் மாணவரோட டிராயிங்கை வந்து டிராயிங் மட்டும் இல்லாமல் கவிதை கட்டுரை எல்லாமே நாங்கள் போடுறோம். இதில் அவன் போடும்போது மிஸ் என்னோடய ஃபோட்டோ வந்திருக்கு மிஸ் அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த டிராயிங் மாஸ் இந்த இப்போ வந்து 2 months கூட வருது. லாஸ்ட் இயர் வந்து ஒவ்வொரு மந்த்து வந்துச்சு. அப்போது அவன் டிராயிங் வரைஞ்சி பழகும்போது அவனோட திறமை வந்து வெளிப்படுது. இப்போ திருப்பி ஒவ்வொரு மந்த்லி நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு பாடத்தை வரைய சொல்லும்போது அவன் இப்போ இப்படி வரையலாமா அப்படி வரையலாமா இந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்குமா அவனுக்குமே அதில் செய்ய ஒரு மிளிர்வு வருது. எங்கள் பள்ளியில் வந்து நான் மட்டும் இல்லாமல் எங்கள் ஆசிரியர்கள் அனைவருமே இதுக்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பு பண்ணுறாங்க. எங்கள் ஸ்கூல் வந்து ஸ்ட்ரென்த்து கூட எங்கள் மேலூர் யூனியன்லேயும் மிடில் ஸ்கூலில் அதிகமான ஸ்ட்ரென்த் உள்ள ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் தான். ஒரு 400 வரைக்கும் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேருமே நான் ஏதாவது டிராயிங்கில் இப்படி ஆடியோ பண்ண போகிறோன்னு சொன்னால் போதும், டிராயிங் பண்ணுறதோ இல்லை கவிதை எழுதுறதோ எல்லாரும் முன்னாடி வாங்க, மிஸ் நானும் வரேன். ஏன்னா அவனுக்கு அது பண்ணி முடிக்கவும் அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதாவது இதில் வந்து நம்ம மாணவர்களோட சாட்டிஸ்ஃபை தான் முக்கியம் இல்லையா? அப்படிங்கும்போது அவன் ரொம்ப வந்து ஆர்வமாக பங்கெடுத்துக்கிறான். நாங்கள் வந்து இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ விடாமல் இருக்கிறது காரணம் மாணவர்களோட ஆர்வம். அவன் வந்து ஏதாவது ஒன்று செய்வோன்னு சொல்லிட்டா போதும், மிஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன், மிஸ் நான் ரெக்கார்ட். இப்போ 3ஆம் வகுப்புலேருந்தே மாணவர்கள் அவங்களா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. நாங்கள் திரும்பி இதை சொல்கிறதுனால ஈஸியாக எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது நாங்கள் சொல்லி கொடுத்தனால வீட்டில் வச்சு அவனே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறான். 1-2க்கு மட்டும் தான் பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்களாவே ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு டெலகிராமில் அனுப்பிவிட்ருவாங்க. எங்களுக்கு எந்த சுமையும் கிடையாது. எல்லாருமே தன்னார்வமாக நாங்கள் இதை கண்டிப்பாக பண்ணுன்னு யாரையும் சொல்லவும் மாட்டோம். உங்களால் முடிஞ்சால் ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது கையில் ஃபோன் கிடச்சா பண்ணிட. ஏன்னா ஒரு சிலர் வீட்டில் வந்து ஃபோன் இருக்காது. ஸோ நம்ம கம்பல் பண்ணால் அவன் கஷ்டப்படுவான். அதனால் முடிஞ்சால் பண்ணு அப்படிங்கும்போது அப்படி இருந்தாலும் சொந்தக்காரங்க யார்ட்டையா இருந்தாலும் ஃபோனை வாங்கி அவன் பண்ணுறான். அதாவது மாணவர்கள் வந்து ஆர்வமாக ஈடுபடுறாங்க. இந்த ஆடியோவை திரும்ப சொல்கிறதுனால இப்போ திருக்குறள் ஒரு 10 வாட்டி சொன்னானா அது அவனுக்கு வந்து மனப்பாடமாகுது. இது வந்து எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப அந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ உபயோகமாக இருக்குது. அவங்களோட சின்ன விஷயங்களை வந்து மேம்படுத்துகிற மாதிரி இருக்குது. என் கிளாஸில் லாஸ்ட் இயர் 2nd ஸ்டாண்டர்டில் ஒரு பையன் முன்னாடி வந்து நிற்கவே மாட்டான். ஆனால் அவனுக்கு எல்லாமே தெரியும். கூப்பிட்டு அவன் பேரை இன்டிமேட் பண்ணி நீ வாடா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான், அவன் பேர் பிரித்திவ், அப்படி வாடா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் சொல்லுவான். ஆனால் எல்லாமே வாசிப்பான், கணக்கெல்லாம் செய்வான். ஆனால் வந்து முன்னாடி வந்து நிற்கவே மாட்டான். எதுக்காவது வான்னு கூட்டா வரமாட்டான். ஒரு வாட்டி அவனை கூட்டு வச்சு அவனை பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அவன்கிட்ட ஃபோட்டோ காக்கும்போது இப்போ எதுனாலும் மிஸ் நானும் பண்ணுறேன் அப்படின்னு அவனே வந்து ஆர்வம் வந்து பங்கெடுத்துக்கிறான். அதாவது நம்ம இப்போ செய்யும்போது அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ நம்ம வயசு மிஸ்ஸு ரேடியோவில் போட போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த தயக்கம் இருக்கிற பசங்க கூட அதை மீறி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கலந்துக்கிறாங்க. இதனால் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் எங்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாகவும் எங்கள் மாணவர்களோட திறமைகள் வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட ப்ரொஃபஷனலை வெற்றி பெறதுக்கும் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ நிறைய தூண்டுகோலாக இருந்துச்சு. அதனால் ஆன்லைன் கல்வி ரேடியோக்கும் இதுக்காக தன்னார்வமாக உழைக்கிற அனைத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் அகிலேஷ். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வடக்கு வளையல்பட்டில் 3வது வகுப்பு படிக்கிறேன். கல்வி ரேடியோ கல்வி நாளுக்கு நான் ஆடியோ தயாரித்து அனுப்பினேன். எங்கள் ஆசிரியர் தலைப்பு கூறினார். அதை கேட்டு நான் வீட்டு செஞ்சு பதிவு செஞ்சேன். ஆடியோ பதிவு செய்யும் போது மிகவும் தயக்கமாக இருந்தது. பேசி முடித்தையும் என் குரல் அதில் கேட்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆடியோ பதிவு செய்ததுனால எனக்கு மனப்பாடம் செய்ய ஈஸியாக இருந்தது. எங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷன்லேயும் நான் ஆடியோ பதிவு செஞ்சதை பேசினேன். எங்கள் டீச்சர் எங்களை எக்ஸாமில் பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கார். அவருக்கு அந்த ஆடியோ அனுப்பினேன். அவரும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். வகுப்பில் பேச தயக்கமாக இருக்கும். எனக்கு இப்போ ஆடியோ பேசுறதுனால என்னால் ஈஸியாக பேச முடியுது. ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கு நன்றி. தேங்க்யூ. என் பெயர் கம்சவர்தன். நான் வடக்கு வளையப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 3வது வகுப்பு படிக்கிறேன். மேகசினில் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்பட்ட தலைப்பு நான் படம் வரைவேன். இப்படி தொடர்ந்து வரைவனால
என்னால் ஈஸியாக படம் வரைய முடியுது. முன்னோட இப்போ நான் நல்லா படம் வரைகிறேன். கோட்டுக்கு வெளியே வராமல் நானும் ஈஸியாக கலர் அடிப்பேன். ஒவ்வொரு மாதமும் படம் வரைகிறதுனால என்னோடய ட்ராயிங் இப்போ அழகாக இருக்குது. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆன்லைன் கல்வியாக தேங்க்யூ.